ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 5/4/2025 19/4/2025 பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தால் கூட சப்போஸ் மிஸ்டேக் இருந்தால் அப்லோடும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் மே அப்லோட் தி டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட ரெக்டிஃபை தி டிஃபெக்ட்ஸ். ஸோ மிஸ்டேக் இருந்தால் கூட அகைன் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 19/4/2025 பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் வந்து சொல்லியிருந்தாங்க மே மாதம் கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்லேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5/4/2025 வந்து 19/4/2025 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூனியர் மேனேஜர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், செக்ரட்டரியல் ஆஃபீஸர், ஸோ அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், பிளாத் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிகேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டும் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணிக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண ஸோ யார் வந்து சிவி லிஸ்ட் வந்து செலக்ட் ஆனீங்களோ அவங்களாம் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும். 19/4/2025 அப்லோட் பண்ணியிருக்கணும்.